அப்பா அப்படின்னு சொல்லி என்னை அழைத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுகிறார். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து, அப்பா எங்கள் அம்மாலாம் ரொம்ப பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு 15 வருஷமாக உழைச்சிருக்காங்க, இனி ஒரு தனியார் நிறுவனத்தில் போய் எங்கள் அம்மாவால் உழைக்க முடியாது, அவங்களுக்கு நிரந்தர பணியை 2021 ஒரு வாக்குறுதியாக சொன்னீங்க, அந்த பணியை கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் நிம்மதியாக இருப்போமப்பா அப்படின்னு சொல்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. அந்த நேரம் ஸ்டாலின் அவர்கள், இருங்கப்பா ஒரு 3 மணி நேரம் நான் போய் கூலி படத்தை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கூலி படத்தை பார்க்க போகிறார். காலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஈவினிங் ஸ்டாலின் அவர்கள் 2 பேருமே கூலி படத்தை பார்த்து ட்விட்டரில் பெரிய அளவில் அவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே போடுறாங்க. நல்லா இருக்குது, லோகேஷ் கனகராஜ் ஆல் தி பெஸ்ட் அப்படிலாம் சொல்லி போட்ட பிறகு ஜெய்பீம் பார்த்த ஸ்டாலின் அவர்கள் மனது நொந்து, இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தார். ஸோ ஜெய்பீம் பார்த்த நாம் இப்படிலாம் ட்வீட் போட்டோம், கூலி படத்தை பார்த்துருக்கோம், அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தவர் தினக்கூலிக்காக நிரந்தர கூலிக்காக போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக அடித்து விரட்டுங்க அப்படிங்கிற உத்தரவை கொடுத்திருக்கிறார். அந்த உத்தரவுக்கு அவர் சொல்கிற விளக்கம் என்னென்னா, நீதிமன்றத்திலேருந்து எங்களுக்கு கிடைச்ச தீர்ப்பு இதுதான், எனவே அந்த இடத்துல அவங்களால போராட விட முடியாது, போராடுறதுக்குன்னு தனியாக இடம் இருக்குது, அங்கே போய் போராடிக்கோங்க, இதில் போராட்டம் நடத்தின எல்லாத்தையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நீதிமன்றம் சார்பாக செந்தில் பாலாஜி அவர்களும் அரசு செய்யப்பட வேண்டியதான். அதற்கு பதிலாக 2000 நபர்களை இந்த வழக்கில் சேர்த்து இன்னும் 20 வருஷம் ஆனாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு முடியாத மாதிரி பார்த்து கொண்டதும் இதே அப்பா அவர்கள் தான். இன்னும் நிறைய ஷார்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.